ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்தாச்சு. இதான் ரயில்வே ஸ்டேஷனு. பார்த்தீங்கன்னா, அப்படியே ட்ரெயின் போயிட்டோன்னு நினைச்சேன். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 ஆயிடுச்சு. நான் சொன்னது தான் 7 மணி ஆயிட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து இந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி தான் நான் தமிழில் சொல்லியிருந்தேன். அதை பார்த்தா நீங்கள் வந்திருப்பீங்க. வெறும் 10 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ட்ரெயினை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் இது வந்து நான் பட்ஜெட் ட்ரிப்புங்கிறதையும் நான் சொன்னேன். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கேயே எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான் டிக்கெட்டு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேங் ஓவர் ஸ்டோரிஸ். எல்லாருமே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாம், டைம் வந்து 5:30 ஆகுது. நமக்கு வந்து ட்ரெயின் வந்து 6:45க்கு. ஸோ நான் இப்போ கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து. இங்கேருந்து வந்து நம்ம பாபநாசம் பைக்கில் போயிட்டு ஸோ அங்கேருந்து வந்து நம்ம ட்ரெயினை பிடிச்சி அப்படியே போக போகிறோம். ஸோ போக போக வந்து இந்த விளாகை வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். 5:30 கிட்ட இருக்கும். நான் அப்போதான் அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே ஆன் பண்ணி பார்த்தா எனக்கு சுத்தமாக தெரில, அவ்வளோ ஃபாகாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் இதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பெட்ரோல் போட்டேன். சரி, அதனால தான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் விளாக அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு விளாக் எடுக்கலாமே, இதை வந்து விளாக் எடுத்து போடலாம், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்தேன். இது வந்து ஒரு சிம்பிளான விளாக் தான், ஒரு ட்ராவல் விளாக். அடிக்கடி சென்னை போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்ஜெட் ட்ரிப்பாக இருக்கும். சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெருசாலாம் இருக்காது. சிங்கிள் ட்ராக் தான். ஆனால் என்னன்னா வந்து மோஸ்ட்லி சென்னை ட்ரெயின் எல்லாமே நிற்கும். அதை தாண்டி சதாப்தி இந்த மாதிரி ரொம்ப லாங்லேருந்து வர ட்ரெயின் வந்து மோஸ்ட்லி நிற்காது. நார்த் சைட்லேருந்து வர ட்ரெயின்லாம் இங்கே நிற்காது. இங்கே ஒரு பைக் பார்க்கிங் இருக்கு. பைக் பார்க்கிங்லாம் பிரச்சனை இல்லை கைஸ். பாபநாசத்தில் வந்தீங்கன்னா 4-5 இருக்கு கைஸ். பைக்கை வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. எவ்வளோ ப்ரிப்பேராக வந்தாலும் எதையாவது ஒன்றா மறந்துடுறேன். பைக் ஆனே பண்ணல. கொஞ்சம் குளிருது கைஸ், அதனால கொஞ்சம் அப்படிதான் படப்படன்னு ஏதாவது உளருவேன் கடன்னு. செம குளிருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து போயிட்டு இருக்கேன். பைக்ல மோட்டோ விளாக்ல பேசிட்டு இருந்ததே ஒரு வீடியோவா வரும் போல. என்ன பண்றேன்னு தெரியல. லென்த்தா நீங்க கம்மியா போட்டாலே வந்து அந்த அளவுக்கு வியூஸ் வர மாட்டேங்குது. பெருசா லென்த்தாலாம் போட்டோன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயாவது குறைக்க பார்க்குறேன். ஸோ நான் அப்படியே போயிட்டு என்னோட கோச் எங்கே நிற்குன்னு பார்த்துட்டு நான் அங்கே போய் உட்காந்துட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்தாச்சு. இதான் ரயில்வே ஸ்டேஷனு. பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெயின் போயிட்டோன்னு நினைச்சேன். ஏன்னா இது டிஸ்பிளேல வந்து எதுவுமே போடலை அப்படின்னு சொல்லி 6:45க்கு தான் ஆக்சுவலாக ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 ஆயிடுச்சு. நான் சொன்னது தான் 7 மணி ஆயிட்டு. ஸோ ஒரு வழியாக வந்து ட்ரெயின் ரீச் ஆகிட்டு இங்கே டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகலை. அதனால கோச் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை. அனௌன்ஸும் இல்லை, வந்து ட்ரெயின் எங்கே வந்துகிட்டு இருக்கான்னு எதுவுமே சொல்லவும் இல்லை. ஸோ ட்ரெயின் வந்துச்சு, நான் அப்படியே ஏறிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணேன். D5 ஐயோ, D5 அங்கே இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இங்கே வந்துட்டோம்ல. போச்சுரா, அங்கே போகணும். இப்போ நான் நைஸ், நான் ரொம்ப முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி போகிறேன். One eternity later. கைஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுது. ட்ரெயின் ஒரு வழியாக வந்து விழுப்புரம் வந்துருச்சு. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி வந்து இந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி தான் நான் தமிழில் சொல்லியிருந்தேன். அதை பார்த்தா நீங்கள் வந்திருப்பீங்க. அதே தான் நான் சொல்கிறேன். இந்த ட்ரெயின் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து வந்து தாம்பரம் வரைக்கும் போகுது. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் அது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ஒரு 160 170 தான் வரும். ஆனால் வந்து இது தாம்பரம் வரைக்கும் தான், எக்மோர் வரைக்கும் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் இந்த ட்ரெயினில் வந்து இங்கேருந்து நீங்கள் தாம்பரம் போயிட்டா கூட அங்கேருந்து எக்மோராக இருக்கட்டும், சென்ட்ரலாக இருக்கட்டும், வெறும் வந்து 10 ரூபா தான் வரும் டிக்கெட்டு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் வந்து இப்போ அம்பத்தூர் போகிறேன். ஸோ அம்பத்தூருக்கு வந்து பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வரைக்கும் போகணுனாலே வந்து 400 450 ரூபா வரும். பட் ஆனால் இந்த ட்ரெயினில் போகிறதுனால எனக்கு இங்கேருந்து தாம்பரம் வந்து ஒரு 100
ரூ. 40 முடிஞ்சிருது. ப்ளஸ் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூருக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 10 தான் டிக்கெட். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ட்ரெயினை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் இது வந்து நான் பட்ஜெட் ட்ரிப்புங்கிறதையும் நான் சொன்னேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. சென்னை போகிறவங்க கண்டிப்பாக இந்த ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு ₹150 நீங்கள் சென்னையில் எந்த ஏரியா போனாலும் போயிடலாம். ஓகேவா? பக்கத்துலேருந்து வந்து ட்ரெயின் கிளம்பிருச்சு. கரெக்டாக அந்த ட்ரெயின் வந்து தஞ்சாவூரில் 6:30க்கு மோஸ்ட்லி ரீச் வந்து பார்த்தீங்கன்னா 12:30க்கு தாம்பரம் போயிடும். ஓகேவா? திருச்சி டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ வந்து இப்போ விழுப்புரம்லேருந்து கிளம்பிருச்சு. 5 hours later. கைஸ் ஒரு வழியாக வந்து நம்ம சென்ட்ரல் மெட்ரோக்கு வந்தாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து இறங்கி லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி பார்க் டவுன் வந்து இந்த பக்கம் தான். ஸோ பார்க் டவுன்லேருந்து இப்போ சென்ட்ரல் வந்துட்டோம். ஸோ சென்ட்ரல்லேருந்து இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி நார்த் சைடு போகிற ட்ரெயினை பிடிச்சி நம்ம வந்து அடுத்து அம்பத்தூர் போகணும். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கேயே எடுத்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா வெறும் ரூ. 10 தான் டிக்கெட்டு. ஸோ நமக்கு அங்கேருந்து ஒரு 140, இங்கேருந்து ஒரு 10. ஸோ இதுதான் சென்ட்ரல். ஸோ நம்ம வந்து ட்ரெயின் மட்டும் தான் மாறுற மாதிரி இருக்கும். இப்போ இதுவே நான் வந்து பஸ்ஸில் வந்துருந்தேன்னா எவ்வளோ ஆகிருக்கும் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இறங்கி மாறுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ட்ரெயினுக்குள்ளெல்லாம் எடுக்கலைன்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு. அதனால நான் எடுக்கலை. ஸோ நான் அடுத்த ட்ரெயினை கண்டினியூ பண்ணுறப்ப நான் எடுக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து அது புறநகர் போகிற ட்ரெயின். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலில் வந்து போகிற ட்ரெயின், அதாவது வந்து திருவள்ளூர் நார்த் சைடில் போகிற லோக்கல் ட்ரெயின்ஸ் இங்கே வந்து நிற்கும். ஸோ நம்ம இதுக்குள்ளே போயிட்டோன்னா வரிசையாக பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ நமக்கு எந்த ட்ரெயினோ அந்த பிளாட்ஃபார்மில் போய் நம்ம ஏறிக்கலாம். இப்போ நான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் போகிற ட்ரெயினை பிடிச்சா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டி கும்மிடிப்பூண்டி இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர் ரெட்டில்ஸ் போகிறது இருக்குது. ஸோ நான் அது மாதிரி நமக்கு எந்த இதோ அந்த இடம் கரெக்டாக செக் பண்ணி ஏறிக்கணும். ஏன்னா நிறைய ட்ரெயின் இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். கூட்டமும் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூருக்கு ஒரு ட்ரெயின் நிற்கிது. பார்த்தீங்கன்னா வந்து D12 ஓகே 150க்கு எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. D12 ஓகே செகண்ட் பிளாட்ஃபார்ம். 5 பிளாட்ஃபார்ம் இருக்குது கைஸ். ஸோ 5 பிளாட்ஃபார்மில் திருவள்ளூர், பொன்னேரி, திருத்தணி, சூலூர்பேட்டை, திருவள்ளூர் 5 ட்ரெயின் இருக்குது. நம்ம வந்து சரி நம்ம திருவள்ளூர் போகிற ட்ரெயின் D12 ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம போயிடலாம். இந்த ட்ரெயின் தாங்க D12. ஐ திங்க் அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின். மோஸ்ட்லி டைம் எடுக்கிற டைம் ஆகிடுச்சு. ரெடியாக தான் இருக்காங்க. போச்சு ஏறி ஏறிட்டு போய் பார்த்துக்கலாம். ஸோ வழியாக ட்ரெயின் ஏறியாச்சு. நம்ம அப்படியே அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸ் ரயில் நிலை. A few moments later. கைஸ் ஒரு வழியாக வந்து நம்ம அம்பத்தூர் வந்து ரீச் ஆயாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆகிட்டு. ஸோ நம்ம சென்ட்ரல்லேருந்து லாஸ்ட்டாக வந்து வீடியோ கட் பண்ணிவிட்டு அப்படியே அம்பத்தூர் ட்ரெயினை பிடிச்சோம். ஸோ அப்படியே வந்தோன்னே டக்குன்னு அப்படியே அடுத்தடுத்து ஒரு ரேபிட்டோ போட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிக்கு ஏறி 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ராவல் டைம் என்னமோ கூட, பட் வந்து ஆனால் என்னென்னா வெறும் ₹150. அங்கேருந்து ஒரு 140, இங்கேருந்து ஒரு 10. ஸோ இந்த 10ங்கிறது இதுக்கு மட்டும் கிடையாது. ₹5 டிக்கெட்லாம் இருக்குது. நீங்கள் தாம்பரத்துலேருந்து பக்கத்தில் எங்கேயாவது போகிற மாதிரிலாம் இருந்தால் வெறும் ₹5 தான். ஸோ கண்டிப்பாக வந்து சென்னை அடிக்கடி வர்றவங்க இந்த டைப் ஆஃப் ட்ராவலை வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரெயினில் வாங்க. இந்த ட்ரெயினுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். நீங்கள் வந்து யோசிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ டெய்லியும் காலையில் 6:30 மணிக்கு தஞ்சாவூர்லேருந்து 12:30 மணிக்கு வருது. திரும்ப 3:30 மணிக்கு கிளம்பி திரும்ப 9 மணிக்கு போகுது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஓகே பாய்.